Taste the Daily. தாம்பரம் அருகே மாநகராட்சி குப்பை வாகனத்தில் என்ஜின் பகுதியில் இருந்து திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் மாநகராட்சி கேம்ப் ரோடு பகுதியில் குப்பை அள்ளிக் கொண்டிருந்த வாகனத்தின் என்ஜின் பகுதியில் இருந்து அதிக அளவிலான புகை வெளியான நிலையில் வாகனத்தை ஓட்டுநர் சாலை ஓரமாக நிறுத்தியுள்ளார். உடனடியாக மற்ற ஊழியர்கள் என்ஜின் பகுதியில் இருந்து புகைந்ததை சரி செய்தனர். தாம்பரம் மாநகராட்சியில் குப்பைகளும் வாகனங்கள் ஒழுங்கான முறையில் பராமரிப்பின்றி காலாவதியான நிலையில் பயன்படுத்தப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியதோடு தூய்மை பணியாளர்களும் அச்சத்திலேயே வாகனங்களை இயக்க வேண்டி இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். தொடர் விடுமுறை மற்றும் மார்கழி மாத விசாக நட்சத்திரத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்த கடலில் நீராடி சுமார் 4 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றதைத் தொடர்ந்து கால பூஜைகளும் நடைபெற்றன. திருவாரூர் மாவட்டம் கோவில்வெண்ணி சுங்கச்சாவடியில் கட்டணத்தில் இருந்து விலக்கு அளித்திட வலியுறுத்தி விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலையை அகலப்படுத்தி சீரமைக்கும் பணிகள் முழுமையாக நடைபெறாத நிலையில் சுங்கச்சாவடியில் வசூல் மட்டும் நடப்பதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உட்பட்ட அனைத்து பகுதி வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். கல்வி நிறுவனங்கள் கிடையாது, மருத்துவ வசதிகள் கூட இன்றைய தேவைக்கு ஏற்ப கிடையாது. ஆகவே இந்த பகுதியில் இருக்கிற நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட மக்கள் தினமும் மருத்துவ சிகிச்சைக்காக தஞ்சாவூருக்கும் கல்விக்காக மாணவர்கள் சென்று வருகிற நிலை இருக்கிறது. நெல் கொள்முதல் செய்வதிலேயே ஒரு லாரிக்கு ஒரு முறை சென்று வருவதற்கு 600 ரூபாய் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. இவ்வாறாக இந்த சாலை அமைக்கப்பட்டது முதல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது மட்டுமல்ல, மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசு இந்த சாலைக்கு ஒப்புதலும் கொடுக்கவில்லை. சாலை பணி முடிவடைந்த பிறகு ஒப்புதல் பெறாமல் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அச்சுக்காட்டு பகுதியில் உள்ள ரசூல் நகரில் தெருக்களில் கழிவுநீர் வெளியேறி வருவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவுநீர் கால்வாய்கள் இல்லாததால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் தேங்கி உள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரே வாடை புழு, ஒழுங்கா நடக்க முடியல, வைக்க முடியல, வீட்டில் உட்கார்ந்து இருக்க முடியல, கொசு மொய்க்குது, அவ்வளோ கொசு மொய்க்குது. டெங்கு ஒழிப்போங்கிற ஆனால் திருப்பத்தூரில் டெங்கு வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியலை, ஒரே வீச்சமாக இருக்குது. வீட்டில் உட்காந்து உருப்படியாக ஒரு நேரம் சாப்பிட முடியலை, ஒரே சாக்கடை வாடை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சாலையோர பள்ளத்தில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 40 பேர் படுகாயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் எட்டியம்பட்டி பகுதியில் இருந்த 150க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தனியார் பேருந்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சென்றனர். இந்நிலையில் ஊத்தங்கரை அடுத்த வீரியம்பட்டி கூட்ரோடு பகுதியில் எதிர்பாராத விதமாக சாலையோர பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் 6 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர்.